ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம BNYS கோர்ஸ் ஓகேங்களா, பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதிக் அண்ட் யோகிக் சயின்ஸ் யோகா மற்றும் இயற்கை மருத்துவ படிப்புக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் வந்து எப்படி ஃபில் பண்ணுறது, இதுக்கான ஆன்லைன்னா ஆஃப்லைன் மோடா அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்குறோம். இதுக்கு வந்து ஆஃப்லைன் மோடு தான் ஓகேங்களா. இந்த மாதிரி ஒரு ப்ராஸ்பெக்ட் பேஜஸ் வந்து ஓப்பன் ஆகும், 64 பேஜஸ் உள்ள ஒரு PDF ஓப்பன் ஆகும் ஓகேங்களா. இதுக்கு வந்து விண்ணப்ப கட்டணம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து 500 ரூபாய் இருக்கும். சிறப்பு பிரிவு அதாவது ஸ்பெஷல் கேட்டகரி டிசேபிள் பர்சன் இல்லை ஆர்மிஸ் எக்ஸ்-ஆர்மி அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கேட்டகரிஸ் இருந்துச்சுன்னா அவங்க வந்து 100 ரூபாய் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் டிடி அமௌண்ட் எடுத்து பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா. நம்ம இப்போ இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க ஓகேவா, நம்ம இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும், இதுக்கு எப்படி அப்ளிகேஷன்ஸ் வந்து ஃபில் பண்ணுறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து முழு ஸ்டெப்ஸு பார்க்க போகிறோம் ஓகேவா. இந்த மாதிரி PDF வந்து ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போங்க ஓகேங்களா. இந்த PDFல வந்து எவ்வளோ சீட்ஸ்க்கு வந்து எவ்வளோ ஒதுக்குறாங்க ஓகேங்களா, அக்ரிகேட்ஸ் மார்க்ஸ் இருக்குது அப்படின்றது தான் ஓகேவா. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா OC கேட்டகரிக்கு வந்து 50% இருக்கணும், BC கேட்டகரிக்கு வந்து 45% இருக்கணும், MBC கேட்டகரிக்கு வந்து 40%, SC கேட்டகரிக்கு 35, ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சனுக்கு 40% ஓகேங்களா. இவங்களாம் வந்து ஸ்கோரிங் வந்து அவங்களோட சப்ஜெக்ட்ஸில் வந்து நம்ம HSC சப்ஜெக்டில் அவ்வளோ இருக்கணும் ஓகேங்களா. அதே மாதிரி இதுக்கான கவர்மெண்ட் சீட்ஸ் கோட்டாவில் பார்த்தீங்கன்னா 65% இருக்குது, மேனேஜ்மெண்ட் கோட்டா வந்து 35% இருக்குது. மைனாரிட்டி ஆஃப் செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஸ்டியூட் வந்து 50%லேருந்து 50% இருக்குது ஓகேங்களா. இதுக்கான கோர்ஸ் வந்து 5.5 years டியூரேஷன்ஸு. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து கம்யூனிட்டி பேஸ்டு வந்து இருக்கும் ஓகேங்களா. கம்யூனிட்டி பேஸ் வந்து ஒவ்வொரு கோடு கொடுத்துருப்பாங்க, அந்த கோடெல்லாம் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். இதுக்கு கட் ஆஃப் எப்படி நம்ம கால்குலேஷன் பண்ணோன்னா, எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பிசிக்ஸு கெமிஸ்ட்ரி கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க, பயாலஜி வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. நீங்கள் ஆனால் கட் ஆஃப் இல்லை எதுவும் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்காது, பிகாஸ் அது வந்து ஆஃபீஸ் ஒர்க்கர்ஸே வந்து பார்த்துக்குவாங்க, அதனால் வந்து கட் ஆஃப் எதுவும் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்காது ஓகேங்களா. இதில் வந்து சீட்ஸ் வந்து எவ்வளோ ஒதுக்குவாங்க அப்படின்னா, ஓப்பன் கேட்டகரியில் 31%, பேக்வேர்ட் கிளாஸஸ்க்கு 26%, பேக்வேர்ட் கிளாஸஸ் முஸ்லீமுக்கு 3.50%, அதே மாதிரி பேக்வேர்ட் கிளாஸஸ் வந்து டினோட்டட் கம்யூனிட்டிஸ்க்கு வந்து 7%, மோஸ்ட் பேக்வேர்ட் கிளாஸஸ் அதர்ஸ் MBCயில் இருக்காங்க பார்த்திங்களா அவனுக்கு 2.5%, ஷெட்யூல்டு கேஸ்ட்டு இருக்காங்க பார்த்திங்கன்னா அவனுக்கு 18% ஓகேங்களா. ST கேட்டகரி ஷெட்யூல்டு ட்ரைபர்ஸ் இருக்காங்கன்னா அவனுக்கு 1% ஓகேங்களா. அப்புறம் நீங்கள் இதில் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நம்ம கோடெல்லாம் சொல்லிட்டு இருந்தோம் பார்த்திங்களா, அந்த கோடெலாம் வரும் ஓகேங்களா. நீங்கள் ஃபீஸையும் வந்து இதிலே கொடுத்துட்டுப்பாங்க பார்த்தீங்கன்னா. கோர்ஸ்க்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் பர் ஆனம் வந்து 1,25,000 தான் ஃபீஸ் ஓகேங்களா. நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் ஓகேங்களா. தி எக்ஸிக்யூட்டட் ஆஃப் SC STA கன்வெர்டட் கிறிஸ்டின் ஷூ பார்ஷியலி இன்கம் சர்டிஃபிகேட் வந்து 2 lakhs இருந்தாலும் அந்த மாதிரிக்கான ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து அவைலபிலிட்டி பண்ணுறாங்க இந்த கோர்ஸுக்கும். அதே மாதிரி நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனீங்கன்னா இதுக்கு கோடு பார்த்தீங்கன்னா நீங்கள் HSC ஸ்கூலில் படிச்சிருந்தாலோ இல்லை CBSE ஸ்கூலில் படிச்சிருந்தாலோ ISC ஸ்கூலில் இல்லை அதர் ஸ்கூலில் படிச்சிருந்தாலோ அதுக்கான கோடெல்லாம் இருக்கும் ஓகேங்களா. இந்த கோடெல்லாம் கரெக்டாக நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இதை நம்ம அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது இந்த கோடெல்லாம் நமக்கு தேவைப்படுது ஓகேங்களா. இது நீங்கள் ஃப்ரண்ட்லேயே பார்த்துக்கணும். HSCக்கு 1, CBSEக்கு 2, ICSCக்கு 3, அதர்ஸ்க்கு 4 ஓகேவா. அதே மாதிரி ரிலீஜியனுக்கான கோடு ஹிந்து, இஸ்லாம், கிறிஸ்டின், புத்திசம் இவங்களுக்கான ரிலீஜியன் கோடு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி மதர் டங் கோடு மதர் டங் கோடும் பார்த்துக்கோங்க ஓகேங்களா. இதெல்லாம் வந்து நம்ம அப்ளிகேஷன் ஃபில் பண்ண வேண்டியது. ஸோ இதெல்லாம் நீங்கள் நல்லா ஒரு கவனமாக வாட்ச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம லிஸ்ட் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் நம்ம நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ஸ் கோட்ஸ் வந்து இதிலே அவைலபிளாக இருக்கும். இந்த டிஸ்ட்ரிக்ட் கோட்ஸையும் நம்ம யார் யாருக்கான என்னென்ன டிஸ்ட்ரிக்ட் அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் கோட்ஸ் வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஒரு சில அதாவது நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய டிசேபிலிட்டி பர்சன்ஸ் எவ்வளோ இருக்காங்க அந்த மாதிரியான சீட்ஸ்லாம் வந்து இருக்கும் ஓகேங்களா. அதுக்கான கோடு என்னென்ன கோட்ஸ்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா காலேஜஸ் இன்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா BNYSக்கு வந்து சென்னையில் இருக்கிற ஒரே ஒரு காலேஜ் தான். அதில் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா 60 சீட்ஸ் வந்து இருக்கிறாங்க ஓகேங்களா. மொத்தம் 135 அதுக்கு அந்த கவுன்சிலிங் கோடு காலேஜ் கோடுங்க. அதில் வந்து 60 சீட்ஸ் தான் வந்து ஒதுக்குறாங்க. அதே மாதிரி நிறைய காலேஜஸ் வந்து லிஸ்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க. சிவராஜ் காலேஜ் இருக்குது, ஸ்ரீ ராமகிருஷ்ணா இருக்குது, அதே மாதிரி SVS காலேஜ் இருக்குது, எக்ஸல் மெடிக்கல் காலேஜ் இருக்குது, நந்தா இருக்குது, அன்னை காலேஜ் இருக்குது, அதே தெரேசா இருக்குது, சாத்னா இருக்குது, கொங்கு இருக்குது, சார் ஐசக் நியூட்டன் இருக்குது, ஆதி நேச்சுரோபதி சுவாமி விவேகானந்தா இருக்குது, ஸ்ரீ இந்திரா காந்தி இருக்குது, சோனா மெடிக்கல் காலேஜ் இருக்குது, GTN மொத்தம் 17 காலேஜஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஓகேங்களா. இதில் வந்து
இன்டர்ன்ஷிப் கேட்டகரிலாம் கொடுத்துருப்பாங்க, ஆல் இண்டியா கேட்டகரிலாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் ஜஸ்ட் உங்களுக்கு தேவைன்னா ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. இல்லைட்டா மேலே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா இதுக்கு கீழே வந்து கம்யூனிட்டி, நீங்கள் என்னென்ன கம்யூனிட்டிக்கு வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்ற மாதிரி வரும். ஓகேங்களா. இதில் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு வந்து இருக்கிறவங்களுக்கான ஸ்பெஷல் கோட்டா அவங்களுக்கான பிடிஎஃப் தான் இதில் வந்து ஸ்க்ரோல் பண்ணி வந்துட்டுருக்கேன், ஜென்ரல் கேட்டகரின்றதுனால. ஓகேங்களா. ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கம்யூனிட்டிக்கு பேஸ்டுக்கான ஒரு அஃபிஷியலான பேஜஸ் வந்து வரும். ஓகேங்களா. அந்த பேஜஸ் மட்டும் அதுக்கு என்னென்ன கோடு நம்ம கம்யூனிட்டி வைஸ் அப்படின்றது மட்டும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா. இதுதான் நம்ம லிஸ்ட் ஆஃப் பேக்வேர்ட் கிளாஸஸ்க்கான கம்யூனிட்டிஸ் கோடு. ஒவ்வொருக்கும் என்னென்ன கோடு வந்து இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. ஹையர் வாயர் அப்படின்ட்டு நிறைய கம்யூனிட்டி எல்லாம் நம்ம சப்காஸ்டோட கம்யூனிட்டி எல்லாரர், கொங்கு, அப்புறமேட்டுக்கா அருந்ததியர், ஆதி திராவிடன், எல்லா கம்யூனிட்டிக்குமே வந்து ஒவ்வொரு கோடு இருக்கும். இந்த கம்யூனிட்டி கோடு வந்து எல்லாத்துக்குமே இருக்குது. இதை ஜஸ்ட்டு உங்களுக்கு என்ன நீங்கள் கம்யூனிட்டின்றது தெளிவாக இந்த கோடு பார்த்து வச்சுக்கோங்க. பிகாஸ் நம்ம அப்ளை பண்ண போகிறது இந்த கோடெல்லாம் வந்து தேவைப்படுது. பின்னாடி நம்ம அப்ளிகேஷனில் இந்த கோடை சொல்ல போகிறோம். அந்த இடத்துல நீங்கள் தயங்கக்கூடாது. ஓகேங்களா. இது ஃபுல்லாக நம்ம கம்யூனிட்டி கோடு தான். ஓகேவா. இதோட முடிஞ்சிருச்சு. நீங்கள் அப்ளிகேஷன் இதெல்லாம் வந்து நீங்கள் படித்து பார்த்துட்டு நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிற பேஜஸ் என்ன தெரியுங்களா, 58வது பேஜஸ்லேருந்து நீங்கள் 62வது பேஜஸ் வர ஜென்ரல் கேட்டகரி ஓகேவா எடுத்து வச்சுக்கலாம். ஸ்பெஷல் கேட்டகரி வந்து 63, 64 2 பேஜஸ் மட்டும் ஸ்பெஷல் கேட்டகரி எடுத்து வச்சுக்கலாம். ஓகேவா. அப்ளிகேஷன் டேட்டாவை ஃபில் பண்ணுறோம். ஃபில் பண்ணிவிட்டு 10th அதாவது 12th மார்க் ஷீட்டு, ஹெச்எஸ்சி மார்க் ஷீட்டு போத் சைடும் வைக்கணும். லேட்டஸ்ட் பர்மனன்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்ம வைக்கணும். லேட்டஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் 12th வான டிசி வைக்கணும். நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்ளிகபிள், இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளிகபிள், ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிங்கன்னா அதுக்கும் அப்ளிகபிள். ஓகேங்களா. இதெல்லாம் வச்சுட்டு நீங்கள் செல்ஃப் அட்டாச்டு வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபி வந்து அப்ளிகேஷன் கார்டில் ஓட்டணும். அதுமாதிரி செல்ஃப் அட்ரஸ் அண்ட் சஃபிஷியன்ட் ஸ்டாம்பட் அக்னாலஜ்மெண்ட் கார்டு உங்களுக்கு வைக்குவாங்க. அதுலேயும் உங்களுக்கு இது ஃபில் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா. இப்போ தான் நம்ம ஸ்பெஷல் கேட்டகரிக்கு கீழே லாஸ்ட்டில் இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜென்ரல் கேட்டகரிக்கு எப்படி அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறது. ஓகேவா. BNYS மெடிக்கல் டிகிரி கோர்ஸு செஷன் ஜென்ரல் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஓகேங்களா. இங்கே வந்து அமௌண்ட்டு டிடி எடுத்து அமௌண்ட் பே பண்ணுற ரெசிப்ட் நம்பர் கட்டணும். பேடு என்றைக்கு பண்ணிங்க டேட்டுன்னு கட்டணும். டிடி எப்படி எடுக்கிறது நான் அது சொல்கிறேன். டிடி எப்படின்னா இங்கே மேலே ஒரு சைடில் இமேஜஸ் தெரியல, இந்த மாதிரி தான் டிடி இருக்கும். நீங்கள் டிடி வந்து எதுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா டு டைரக்ட் ஆஃப் இந்தியன் மெடிசன் அண்டு ஹோமியோபதி சென்னை 106 இதுக்கு தான் வந்து நீங்கள் டிடி எடுக்கணும். ஓகேங்களா. நீங்கள் எந்த பேங்க்கில் டிடி எடுத்தாலும் ஓகே. டிடி எடுத்துகிட்டு அதுக்கான பேமெண்ட் ரெசிப்ட் நம்பர், பேடு டேட் போட்டுட்டு இங்கே கீழே ரேண்டம் நம்பர், கம்யூனிட்டி, கட் ஆஃப், ரேங்க், அப்ளிகேஷன் நம்பர் எதுவுமே நீங்கள் ஃபில் பண்ணக்கூடாது. ஃபார் ஆஃபீஸ் யூஸ் ஒன்லி அப்படின்ட்டு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா. ஃபார் ஆஃபீஸ் யூஸ் ஒன்லி. கீழே வந்து உங்களோட நேம் மட்டும் பிளாக் லெட்டர்ஸ் கேப்ஸ் லெட்டரில் எழுதினாலும் சரி. ஓகேங்களா. எழுதிட்டு நீங்கள் அப்புறம் உங்களோட செக்ஸ் மேலாக ஃபீமேலாக கொடுத்துக்கலாம். டிரான்ஸ்ஜெண்டர் கொடுத்துட்டு உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ரீசெண்டாக எடுத்து ஃபோட்டோ வந்து ஒட்டணும். அட்ரஸ் வந்து பர்மனெண்ட் அட்ரஸ் வந்து எழுதிடுங்க. உங்களுக்கு அட்ரஸ்க்கான பின்கோடு தெரியும். காண்டாக்ட் நம்பரு உங்களோட காண்டாக்ட் நம்பர் சரியான அவைலபிளாக இருக்கிற காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருங்க. பேரண்ட் நேம், பேரண்ட் கார்டியன் நேம் கொடுத்துட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த்து எப்படி உங்கள் மார்க் லிஸ்ட்லாம் இருக்குதோ அந்த மாதிரி டேட் ஆஃப் பர்த்தை போடுங்க. கம்யூனிட்டி வந்து எந்த கம்யூனிட்டின்றது டிக்கு தான் பண்ணணும். எங்கேயும் வந்து நம்ம ரவுண்ட் ஷேப் பண்ணுறது, ஐக்கான் வைக்கிறதுல இருக்கக்கூடாது. எல்லா ஆப்ஷனும் டிக் தான் பண்ணணும். டிக் பண்ணுற ஆப்ஷனை தான் பண்ணியிருக்கணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் நம்பர் இருக்கும். நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர்னு ஓகேங்களா அந்த நம்பரை எழுதிடுங்க. அது எப்போ டேட்டை வந்து இஷ்யூ பண்ணாங்க அந்த டேட் போட்டுருங்க. இஷ்யூங் அத்தாரிட்டி ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் தான் இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் போடுங்க. அப்படின்னா தாசில்தார்னு போடுங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் கேஸ்ட் கோடு நம்ம மேலே பார்த்துருந்தோம் பார்த்தீங்களா. கேஸ்ட் கோடெல்லாம் சொல்லிட்டு இருந்தோம்ல, அதில் உங்கள் கேஸ்ட் என்ன கேஸ்ட்டோ அந்த கேஸ்ட்டுக்கான கோடு போடுங்க. அதே மாதிரி 6Bயில் வந்து என்ன கேஸ்ட்டு நம்ம இப்போ வன்னியர்ஸா, ஆதி திராவிடர்ஸா, அருந்ததியர்ஸா, இல்லை கொங்குஸா, கவுண்டர்ஸா அப்படின்ற மாதிரி கேஸ்ட் வரும் பார்த்தீங்களா, சப் கேஸ்ட்டு. அந்த கேஸ்ட் வந்து அப்ளை பண்ணணும். ஓகேங்களா. அப்ளை பண்ண ரிலீஜியன் கோடு நம்ம ரிலீஜியன் கோடு பார்த்துருப்போம். நான் ஒரு கோடு சொல்கிறேன். இந்துக்கு பார்த்தீங்கன்னா ரிலீஜியன் கோடு வந்து 3 இருந்துச்சு. ஓகேங்களா. அதேமாதிரி மதர் டங் கோடு வந்து தமிழ் எடுத்துக்கணும். தமிழுக்கு 4 இருந்ததுங்க. அந்த மாதிரி நம்ம ரிலீஜன் கோடு, மதர் டங் கோடு போட்டுருணும். நேஷ்னாலிட்டி இந்தியன் இருந்தால் இந்தியன், அதர்ஸ் இருந்தால் அதர்ஸன். நேட்டிவிட்டி வந்து தமிழ்நாடு இருந்தால் தமிழ்நாடு டிக் பண்ணுங்கள், அதர்ஸ் டிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா HSC, SSC, CBSE, ICSE அதர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இதில் நம்ம HSC ஓகேங்களா. HSC டிக் பண்ணுறீங்க. நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ஸ் கோடு உங்களோட டிஸ்ட்ரிக் என்ன ஒரு டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்டை கரெக்டான கோடை பார்த்து அந்த நேட்டிவ் டிஸ்ட்ரிக் கோடு பாருங்க. நம்ம முன்னே அந்த கோடெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம். குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் வந்து
நீங்கள் இந்த இடத்துல தான் நம்ம ஹெச்எஸ்சி எஸ்எஸ்சிக்கெலாம் வந்து பார்த்துருந்தோம் தெரியுங்களா. நம்ம எப்படின்னா கோடு 1 2 3 4னு பார்த்துருந்தோம்ல, அந்த 1 2 3 கோடில் வந்து குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷனுக்கான கோடு வந்து நம்ம ஹெச்எஸ்சி பார்த்தீங்கன்னா 1, ஓகேங்களா. அதை போட்டுட்டு ரோல் நம்பர், நம்ம ரோல் நம்பர் வந்து 33ன்ற மாதிரி ஆரம்பிக்கும் இந்த இயற்கைன்னு நினைக்கிறேன். அந்த ரோல் நம்பரு மொத்தம் ஒரு 5 4 ஒரு 3 6 6 7 நம்பர் இருக்குங்க. அந்த 7 நம்பர் மட்டும் நீங்கள் அங்கே போட்டுக்கோங்க. ரோல் நம்பர் இயர் வந்து 2021 தான் கொடுத்ததா இருக்கும். இல்லை இதுக்கு முன்னாடி இருந்து நான் அப்ளை பண்ணுறேன், இதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ்னால் அந்த ரோல் நம்பர் இயரை போட்டுக்கோங்க. போட்டுட்டு மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷாக தமிழான்னு போட்டுருங்க. போட்டுட்டு டி ஆப்ஷன் நான் ஃபஸ்ட் அட்டம்ப்ட் எல்லாத்தையும் பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எஸ் கொடுங்க. அப்படி இல்லைன்னா நோ கொடுத்துட்டு அதுக்கான ஸ்டெப்ஸ் ஆகிடுங்க. எஸ்ன்னு கொடுத்துட்டு ஈயில் வந்து நம்ம எடுத்த பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி எடுத்திருந்தா பயோமேஸ் குரூப் எடுத்திங்கன்னா அதை மட்டும் ஃபில் பண்ணுங்கள். இல்லை பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி எடுத்துனா அதுக்கான மேக்ஸிமம் 100 போட்டு மார்க்ஸ் ஆப்டன் எவ்வளோன்றதை ஃபில் பண்ணிடுங்க. அது இப்போ நேட்டிவிட்டியை தெளிவாக பார்த்துக்கோங்க. நான் தமிழ்நாட்டில் தான் பிறந்தேன், தமிழ்நாட்டில் தான் படித்தேன்னா 1 கொடுக்கணும். நான் தமிழ்நாட்டில் பிறந்துட்டு பட் ஆனால் அதர் ஸ்டேட்டில் படித்தேன்னா 2 கொடுக்கணும். நான் படித்தது அதர் ஸ்டேட்டு, நான் தமிழ்நாட்டில் தான் படிக்கிறேன், ஆனால் வந்து நான் அதர் ஸ்டேட் அப்படின்னும் போது 3 கொடுக்கணும். இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து கரெக்டாக படித்து பார்த்து கரெக்டாக கொடுங்க. மேக்ஸிமம் வந்து நான் நேட்டிவிட்டி வந்து தமிழ்நாடு தான், நான் தமிழ்நாடு தான் படித்தேன்னா 1னே கொடுத்துட்டு அந்த டிக்குன்ற மேலே ஆப்ஷன்ஸில் 1ன்னு போட்டுருங்க. அடுத்து வந்து நம்ம ஸ்கூல்ஸ் 8th to 12th வரை நீங்கள் எங்கே படிச்சிங்கன்னு உங்கள் ஸ்கூல் நேம் போட்டு அதுக்கு பின்னாடி உங்கள் ஸ்கூல் என்ன அட்ரஸில் இருந்துன்னு அந்த பேரை போட்டு பின்கோடு போடுங்க. நான் இப்போ ஜஸ்ட்டு ஒரு ஸ்கூல் பேர் சொல்கிறேன்னா, இப்போ கவர்மெண்ட் பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் எதுனா ஒரு சிங்காரப்பேட்டை அப்படின்னு சொல்கிறேன்னா அந்த சிங்காரப்பேட்டைன்னு ஊரை போட்டு அதுக்கான பின்கோடு போடுங்க. இல்லை அந்த மாதிரி உங்களோட ஊருக்கு வந்து ஒரு ஊர் பேர் இருக்கும், அதுக்கான பின்கோடு இருக்கும், அந்த பின்கோடை போட்டுக்கோங்க. கீழே 13th ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா யாருன்னா வேறு டிகிரி அதுக்கப்புறம் 12th முடிச்சுட்டு டிகிரி யாருன்னா பண்ணியிருக்காங்க, அதை நான் டிஸ்குவாலிஃபைட் பண்ணிவிட்டு நான் வந்து BNYS கோர்ஸ் படிக்க போகிறேன் அப்படின்னு தான் அந்த கோர்ஸ் வந்து நேம் போட்டு அதுக்கான ஃபில்அப் பண்ண வேண்டியது. மேக்ஸிமம் அது இருக்க மாட்டேங்க ஸ்டூடெண்ட்ஸு, அது இல்லைனால அந்த ஆப்ஷனை விட்டுருங்க. 14வது கேட்டகரி வந்து ஸ்பெஷல் கேட்டகரி யாருன்னா இருந்தீங்கன்னா அது எஸ்ன்னு கொடுத்துட்டு ஸ்பெஷல் கேட்டகரிக்கு பார்த்த கோடை போட்டு நம்ம டிசேபிள்டாக இருக்கும் அப்படின்ட்டு வந்து போட்டுட்டு நீங்கள் அதுக்கான பேமெண்ட் கட்டினீங்களான்றது அந்த பேமெண்ட்டுக்கான ஆன்லைன் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் இங்கே ஃபில் பண்ணுறதா இருக்கும். நீங்கள் ஸ்பெஷல் கேட்டகரிஸ் இல்லைன்றதுனால தான் நம்ம இந்த ஜென்ரல் கோட் வந்திருப்போம். அதனால் நோன்னு கொடுத்துட்டு இந்த ஆப்ஷன்ஸ் எதுவுமே பண்ணாதீங்க. கீழே 15வது ஸ்டெப் வந்து நேட்டிவிட்டி பிளேஸு ஸ்கூல் பிளேஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஸ்கூல் படித்தது வில்லேஜ் பஞ்சாயத்து ஸ்கூல், அதே மாதிரி நேட்டிவ் பிளேஸு வில்லேஜ் பஞ்சாயத்துனா வில்லேஜ் பஞ்சாயத்தில் இருக்கிறத டிக் பண்ணுங்கள். இல்லை நான் கார்பரேஷனில் படித்தேன், முனிசிபாலிட்டியில் படித்தேன் அப்படின்றத அதை பார்த்து கரெக்டாக டிக் பண்ணிக்கோங்க, ஓகேவா. அதே மாதிரி 16th வந்து ஆக்குபேஷன் ஆஃப் பேரண்ட் அதாவது கார்டியன். நம்மக்கிட்ட இருக்க பெற்றோர்கள் தான் நம்ம பாதுகாப்பில் இருந்து என்ன படிச்சிருக்காங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வேலை இருக்காங்களா, சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்காங்களா, ப்ரொஃபஷனல் இருக்காங்க, இண்டஸ்ட்ரி பண்ணுறாங்களா, பிஸ்னஸ் அக்ரிகல்ச்சர் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதில் வந்து எதுன்னு கரெக்டாக டிக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. டிக் பண்ணிவிட்டு 17வது ஆப்ஷன் வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் இருந்திருந்தால் அந்த ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வாங்கி இதில் ரெஃபர் ப்ராஸ்பெக்ட்ஸை வைக்கிறது, அதாவது ஜெராக்ஸ் வைக்கிறதா இருக்கும். அப்படி ஃபஸ்ட்டு கிராஜுவேட் நீங்கள் இருந்தீங்கன்னா அது எஸ்ன்னு கொடுத்து அதுக்கான சர்டிஃபிகேட் இது பண்ணுங்கள், வைங்க, ஓகேங்களா. அதே மாதிரி உங்களோட வீட்டில் இது வரைக்கும் யாருன்னா படிச்சிருக்காங்களா படிக்கல அந்த லிஸ்ட் அவுட்லாம் கேட்கும். அப்படி இருந்தால் அதெல்லாம் இருந்தால் சேர்ந்து எஸ் கொடுத்து அந்த சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணி வைங்க. இல்லைன்ற பட்சத்தில் நோன்னு கொடுத்துருங்க, ஓகேங்களா. கொடுத்துட்டு சிக்னேச்சர் ஆஃப் தி அப்ளிகண்ட் வந்து நீங்கள் சிக்னேச்சர் போடுறதா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து டிக்ளரேஷன் ஃபார்மு. இந்த ஐன்ற இடத்துல உங்களோட லெட்டர், உங்களோட நேம் போடணும், ஓகேங்களா. போட்டுட்டு சன் அல்லது டாட்டர் ஆஃப் போட்டு நம்ம டேடி பேர், நம்ம பேரண்ட் பேர், அவங்க பேர் போட்டுட்டு நீங்கள் என்ன கம்யூனிட்டி, அதாவது ஜஸ்ட்டு MBC SC BC அப்படின்னு போட்டு அந்த கம்யூனிட்டி போட்டு சப்கேஸ்ட் வந்து போடுறதா இருக்கும். நம்ம 1 years அல்லது வெள்ளாளர் அப்படின்ற மாதிரி கவுண்டர்ஸ் அப்படின்ற மாதிரி சப்கேஸ்ட் போடுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. சப்கேஸ்ட் போடுற மாதிரி இருக்கும். போட்டுட்டு பிளேஸ் நம்ம எந்த ஊர் நீங்கள் என்னைக்கு டேட்டில் வந்து அனுப்புறீங்க அப்படின்றது போட்டு உங்கள் சிக்னேச்சர் ஆஃப் தி அப்ளிகேண்ட் பண்ணிடணும். கீழே வந்து டிக்ளரேஷன் ஆஃப் தி பேரண்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்க பேரண்ட் நேம் போட்டுட்டு கீழே அடுத்த ஆப்ஷனில் வந்து நம்ம நேம் போட்டு கீழே அதே மாதிரி செல்வி இல்லை திருவண்ணூர் இருக்குது பார்த்தீங்கன்னா அங்கேயும் நம்ம பேர் போட்டு இது என்னோடய பையன் தான், நம்ம எல்லாத்தையும் வந்து சரியாக தான் செஞ்சுருக்கான், நானும் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்ட்டு டேட்டு பிளேஸ்லாம் நம்ம போட்டுட்டு நம்மளோட பேரண்ட்டோட சிக்னேச்சர் இங்கே போடுறதா இருக்கும், ஓகேங்களா. எந்த ஒரு அடித்தல் திருத்தலும் பண்ணிடாதீங்க. எந்த ஒரு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டாலும் இது வந்து நாட் அப்ளிகபிள், ஓகேங்களா. இந்த ஸ்ட்ரைக் அவுட் எதுனா பண்ணிட்டீங்கன்னா அடித்தல் திருத்தல் இருந்துச்சுன்னா இது வந்து ஏற்றுக்கொள்ளப்படாது, ஓகேவா. அதனால் கவனமாக பொறுப்பாக செய்யுங்க. எதுனா டவுட்னாலும் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர்ஸ் கூட கொடுத்துருப்பேன். அப்படி டவுட்டுன்ற ஸ்டூடெண்ட்ஸும் எனக்கு சீட் வந்து
ஏன்னா ஹெல்ப் பண்ணணும், கைட்லைன்ஸ் பண்ணுன்ற ஸ்டூடெண்ட்ஸை காண்டாக்ட் பண்ணி நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள், கைட்லைன்ஸ் பண்ணுறோம். ஓகேங்களா?